அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30 வசனம். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. Proverbs 21st chapter 30th verse. There is no wisdom or understanding or counsel against the Lord. Amen. Thank you Jesus. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தை சமர்ப்பிக்கிறோம். Let them know, Lord Jesus, உங்களுக்கு விரோதமான எந்த ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை கர்த்தாவே. நாங்கள் வேதத்தில் பார்க்கிறப்போ அகித்தோப்பேல் ஆலோசனை தாவீது ராஜாக்கு விரோதமாக அது செயல்படவில்லை என்று தெரிந்த உடனே அவர் போய் தூக்கு போட்டு இறந்தார். He hanged himself because his advice was not followed but rather other. இதுல என்ன தெரியும்னா கர்த்தாவே, even though he was regarded as a person of advice, but his motives was very wrong. It was against the David, the king. So he trusted only in his own knowledge and wisdom but not on God. When we take the life of Joseph, நாங்கள் யோசேப் பார்க்கறப்போ அவருக்கு நீங்கள் எல்லா கிருபை கொடுத்தீர், எல்லா வரங்களும் கொடுத்தீர். And the Lord was with him. அவர் பிரிசன்ல இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் அவரோட இருந்தீர். பட் ஆனால் you allowed the prison life for Joseph because you were molding him and refining him for a greater purpose. But he trusted only in you and he kept his ways so holy. பரிசுத்தமா அவர் வாழ்க்கையை அவர் காத்து கொண்டார். அப்பொழுது யோசேப்பை நீங்க சிறை வாழ்க்கையிலிருந்து அரண்மனை கொண்டு போறீங்க. From prison to palace, everything changed in a fraction of second. அப்ப கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக சத்ரு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறானோ அது இயேசுவின் நாமத்தினால் அதன் நிர்மூலமாக போயிடும். Let people whatever plan to do anything against us or harm us or try to tell anything about us, நாங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கிறப்போ அது எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இன்னும் அநேக பேர் கர்த்தாவே, when a person, ஒரு தனிநபர் அவங்க சுய சிந்தனை இதனால நான் வந்துடுவேன் அப்படின்னு இருக்கிறப்ப கர்த்தாவே, it will not be pleasing to you. But when we trust in you, when we surrender and we trust in you completely, உங்களை முற்றிலும் சார்ந்திருந்து உங்ககிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் கொடுத்த ஞானத்துல நான் இதை பண்ணியிருக்கிறேன்ப்பா, உங்க நாம மகிமைப்பட உங்க சித்தமானால் நீர் எங்களை உயர்த்துவீராக இப்படின்னு இருக்கிறப்ப கர்த்தாவே, நீங்க அவங்கள உயர்த்துவீர். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். எங்களோட காரியத்தை நாங்க எப்பொழுது சார்ந்து இருந்தா உங்களை மேன்மைப்படுத்துகிற காரியமா இருக்காது, தன்னைத்தான் பெருமைப்படுத்துகிறவனாக இருக்கும். And you don't like it. But when we humble ourselves before you, Lord, you will lift us up. அப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், புத்தி, ஆலோசனை எல்லாமே உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்வீராக. இயேசுவின் நாம மகிமைக்காக பரலோகராஜ்யம் மகிமைப்பட வேண்டும். அதுக்கேற்ற வாழ்க்கை, அதற்கேற்ற ஆவிக்குரிய புரிதல், வேதத்தின் ரகசியங்கள், ஜெபத்தின் ஆழங்கள், இதெல்லாம் எங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். அப்பொழுது கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ பரம தகப்பன் எங்களுக்கான எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா. இதை நீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டும் பேசுமாறு கெஞ்சி கேட்கிறோம். ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. So we surrender ourselves and trust only in the name of the Lord and Savior Jesus Christ. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்றதே உங்க கிருபை தான். நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட இருந்தாப்பா வந்தது. அதை நாங்க தெளிவா புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீங்க எங்களுக்கு கொடுத்துற எல்லா காரியமும் உங்களை மகிமைப்படுத்துகிற காரியமா இருந்தா நீங்க எங்களை பெரிய காரியத்துக்கு உயர்த்துவீர். நன்றி தகப்பனே. ஆமாப்பா, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ நீங்க அவங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். உங்களே சார்ந்து இருக்கிறப்போ நீங்க ஒவ்வொரு காரியம் வாய்க்க செய்ய போதுக்காக ஸ்தோத்திரம். உங்க கரம் முன்ன பின்னமா இருப்பதாக தேவதூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்க குடும்பத்தை ரத்த கொட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கவலைகளாக இருக்கிறாங்களோ அவங்கள பலப்படுத்தி நீங்க அவங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி பேசி அவங்கள ஆளுகை செய்யுங்க. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் எங்கள் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.